அண்ட் இப்போ இருக்கிற கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு எப்படி நம்ம கீமோ இல்லாமல் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும்? முதல்ல வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன லாஜிக் மாதிரி தான். கொல்லணும், அப்புறம் புதுசாக உருவாகிறத தடுக்கணும். கொல்லணும். கொல்லணும் அப்படின்னா என்னென்ன செஞ்சால் அதை கொல்ல முடியும் அப்படின்னு இருக்குது. அதுக்கு என்னென்ன ரொம்ப முக்கியமானது அப்படின்னா, எனக்கு ரொம்ப முக்கியமாக இருந்ததில் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணது மிசோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுடர். அது பேஸ்ட் ஃபார்ம்லேயும் இருக்கும், பவுடர் ஃபார்ம்லேயும் கிடைக்கும். இது வந்து ஜப்பானில் வந்து 3 வேளை சூப்பில் வந்து அவங்க குடிப்பாங்க. அதை பற்றின பெரிய நான் ஜப்பான் போனது 2008 போனேன். பட் 2015 எனக்கு கேன்சர் டிடெக்ட் பண்ணுற வரைக்கும் அதை நான் பார்த்துருக்கேன், ஸ்மெல் பண்ணி பார்த்துருக்கேன், அதை குடித்தது இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் வழியே இல்லாமல் குடிக்கிற ஒரு கட்டாயமாச்சு. அப்புறம் நானும் என்னோட டெய்லி டயட்டில் 3 வேளை சூப்பாக அதை குடித்தேன். அது வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணிச்சு. என்ன அப்படின்னா, அதில் ஒரு குறிப்பாக வந்து ஒரு 2-3 ஐட்டம் இருக்குது. அந்த மிசோவில் வந்து 2-3 ஐட்டம் இருக்குது. அதில் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து ஸ்பெர்மிடின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஆன்டி ஆக்சிடென்ட். அந்த ஸ்பெர்மிடின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அட்டாஃபஜி அப்படின்னு ஒன்றதை இன்டியூஸ் பண்ணும். அந்த அட்டாஃபஜின்றது என்ன அப்படின்னா, செல்ஸ் தன்னைத்தானே சாப்பிட்டுக்கிறது. எது தேவையில்லாத செல்ஸ்ன்றதை அதுவே சாப்பிட்டு அதுவே சாகடிச்சிடும். இப்போ கேன்சர் செல்லுன்றது தேவையில்லாது. அப்போ இந்த ஸ்பெர்மிடின் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அதை தூண்டுச்சு. அதுக்கப்புறம் ரெஸ்பெட்ரால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அது வேறு எதுலாம் இருக்கும் அப்படின்னா, வேர்க்கடலையோட தொலி இருக்கு இல்லையா, நம்ம என்ன பண்ணோம், அதை அப்படி தேய்ச்சி விட்டு ஊதிட்டு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த தொலியில் அந்த ரெஸ்பெட்ரால் இருக்குது. அந்த ரெஸ்பெட்ராலை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அதுவும் இந்த அட்டாஃபஜியை இன்டியூஸ் பண்ணுற வேலையும் பார்க்கும். செனோலிட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான வேலையை இது பண்ணும். இந்த செனோலிட்டிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, செனசன் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடியில் ஃபார்ம் ஆகும். அது வயசாக அதை எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகும். அந்த செனசன் செல்ஸை கொல்றது தான் அந்த செனோலிட்டிக்ஸோட வேலை. அந்த ரெஸ்பெட்ரால் அந்த வேலையை பண்ணும். அப்போ இந்த கொல்ற வேலையில் இது ஒரு முக்கியமான பங்கு வகிச்சது. அப்புறம் இன்னொரு பங்கு வந்து என்ன அப்படின்னா, பிளாக் கார்லிக் வந்து ஒரு பெரிய பங்கு. நமக்கு கார்லிக்கோட பெனிஃபிட் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதில் பிளாக் கார்லிக்கோட பெனிஃபிட் வந்து யாரும் கேள்விப்பட்டது இல்லைன்றனால அது தெரியாது. பட் மேபி சுட்டு வச்சு சாப்பிட்றது உங்களுக்கு சொன்ன உடனே அப்படித்தானே பிளாக் இருந்தோடனே அப்படித்தானே தோணுச்சு. ஆனால் அது அப்படி சுட்டது கிடையாது. அதை வந்து ஃபர்மெண்டேஷன் பண்ண விட்டுருப்பாங்க, நேச்சுரலாக ஃபர்மெண்டேஷன் பண்ண விட்டுருப்பாங்க.